அப்புறம் தான் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு. அப்புறம் கல்யாணங்கிற பேரில் ரூ. 1,00,000 செலவு பண்ணி நம்மளை சீரழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையை அழிக்கணும்னா அதுக்கு ரூ. 1,00,000 செலவு பண்ணுறது தைரியமாக இருக்கு புரிஞ்சு வராங்க. சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், வீட்டாளங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆனால் நம்ம நல்லா இருக்கணும், ஒரு டிகிரியை வாங்கணும்னு படித்து ஆளாகணும்னு பார்த்தோம்னாக்க அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை மூட்டிவிட்டு ஆட்டோ ஓட்டி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு புக்ஸ் எல்லாம் வாங்கி ஃபஸ்ட் இயர் முடித்தேன். செகண்ட் இயர் பண்ண முடியலை, புக்கு வாங்குறதுக்கு பணம் இல்லை. கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கினேன், ஆனால் எக்ஸாமுக்கு பணம் கட்ட முடியலை. ஸோ படிப்பை பிபிஏ பண்ணுறதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிது. நம்மளை படித்து ஆளாக விட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வகையில் பெரிய ஆளாக வரணும்னு நம்மளோட முழு திறமையை வெளிப்படுத்தினாலும் நம்மளை வளர விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் நம்மளை கீழே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும், அதுவாக தான் இருக்குது. எவ்வளவு சூழ்ச்சிகள் என்னுடைய வீட்டாளர்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, வெளியிலையும் சரி நிறைய நடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் கொஞ்சம்